பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரஷ்யாவோட S-400 இல்லனா அமெரிக்காவோட பேட்ரியாட் அமைப்புகளோட பெயர் தான் செய்திகள்ல வரும். ஆனா ஒரு நாடு உலக நாடுகளோட கடுமையான தடைகளை எல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு சுயசார்பு இரும்பு திரையை உருவாக்கி வச்சிருக்குன்னா அந்த நாடுதான் ஈரான். அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற சிஸ்டம் பாபர் 373. ஈரான் ஏன் சொந்தமா தயாரிக்கணும், எப்படி தயாரிச்சாங்க, எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. 2010 ஈரான் ரஷ்யா கிட்ட S-300 அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பை வாங்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனா சர்வதேச தடைகள் காரணமா ரஷ்யா அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நண்பர்களே நம்மளை கைவிட்டா என்ன செய்யறது, நம்மள தானே நம்ம நம்பணும் அப்படின்னு முடிவுக்கு வந்த ஈரான் 2011 தன்னுடைய சொந்த நீண்ட தூர வான் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கினாங்க. பாபர் அப்படின்னா பாரசீக மொழியில நம்பிக்கைன்னு அர்த்தம். அதே மாதிரி 373 அப்படிங்கிறது நபிகள் நாயகத்தோட பெயரை குறிக்கிற எண். மற்ற நாடுகளோட தொழில்நுட்பத்தை ஈரான் நம்பாததற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் டோர் அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் அச்சுறுத்தல்கள் தான். பாபர் 373யோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல 300 இலக்குகளை அதால கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் 60 இலக்குகளை தொடர்ந்து போய் தாக்க முடியும். இதுல இருந்து போகக்கூடிய மிசைல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாயத் 4 மற்றும் அதிநவீன சாயத் 4B. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா இது ஒரு அசுரன் மாதிரி. இதோட இதயம் மிராஜ் 4 ரேடர். இது 450 கிலோமீட்டர் தொலைவிலேயே எதிரி விமானங்களை கண்டுபிடிச்சிடும். குறிப்பா ரேடர்ல சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட F-35 விமானங்களை கூட இது மோப்பம் பிடிக்கும்னு ஈரான் அடிச்சு சொல்றாங்க. இதுல இருந்து பாயக்கூடிய ஏவுகணைகள் மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்துல பாயக்கூடிய திறன் கொண்டவை. சரி, 450 கிலோமீட்டர் தூரத்திலேயே எதிரிகளை பார்த்துடும். பிறகு எப்படி தாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 300 கிலோமீட்டர் நெருங்கி வரும்போதே ஏவுகணைகள் அதை நோக்கி பாஞ்சு அழிச்சிரும் சொல்றாங்க. அதே மாதிரி 32 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போகும். இந்த பாபர் 373 ஒரு 10க்கு 10 லாரியில வச்சு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. அப்படி அவங்க வச்சிருக்க லாரியும் பாத்தீங்கன்னா தண்ணியில கூட போகக்கூடிய திறன் படைச்சதான். ஒரு பேட்டரியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மில்லியன்ல இருந்து 300 மில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ரஷ்யாவோட S-400 விட ரொம்ப ரொம்ப விலை குறைவு. மொத்தத்துல ஈரான் குறைந்த செலவுல அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.